Hi, this is Santosh. Welcome to Abacus Academy. The Strange Case of Britain. Part 10 ஓட explanation தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இதோட ஹெட்டிங்கே ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் ஒரு நேஷன் ஸ்டேட்டாக மாறினதுக்கு இந்த பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் அந்த பிரான்ஸில் ஒன்று நடந்தால் இட்டாலியில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, ஜெர்மனில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லுவோம். பட் இந்த பிரிட்டன் இந்த நேஷன் ஸ்டேட்டாக மாறினதுக்கு கம்ப்ளீட்டாக வேற ஸ்டோரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரான்ஸில் என்ன நடந்தது, நேஷன் ரெவல்யூஷனால ஃபார்ம் ஆச்சு, அதுக்கடுத்து சடனா சேஞ்ச் ஆயிடுச்சு. இட்டாலி அண்ட் ஜெர்மன்ல நேஷன் ஃபார்ம் த்ரூ யூனிஃபிகேஷன் மூவ்மெண்ட் அண்ட் வார். பட் இந்த இடத்துல பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா வேறு பெரிய ரெவல்யூஷன் கிடையாது, ஒரு பெரிய யூனிஃபிகேஷன் கிடையாது. பட் ஸ்லோவா ஒரு விஷயம் நடந்தது, பட் லாங் ப்ராசஸா அது கரெக்டாகவும் முடிஞ்சது. பிரிட்டிஷ் நேஷன் 18th செஞ்சுரிக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் நேஷனா இல்லவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய பீப்புளை எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, இங்கிலீஷ் பீப்புள், ஸ்காட்டிஷ், வாலிஷ், ஐரிஷ், இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா செப்பரேட் கல்ச்சர் குரூப்ஸா இருந்தாங்க, ஒரு நேஷனா இல்லவே இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கிலாந்து ரொம்பவே காசுல அதிகமா புழங்க ஆரம்பிக்குது, ரிச் ஆகுறாங்க. அந்த ரிச் ஆனதால பவர்ஃபுல் ஆகுது. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீப்புள் அதர் ரிலீஜன் பீப்புள், அதாவது அது மற்ற ரிலீஜன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பீப்புள் பாத்தீங்கன்னா மற்ற ரிலீஜன் பீப்புளை டாமினேட் பண்ணாங்கன்னா, அங்கதான் பார்லிமெண்ட் இருந்தது. சோ கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் பண்ணதால அவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இங்க என்ன நடந்ததுன்னா, குளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, கிங்கோட பவர் எல்லாத்தையுமே எடுத்துக்குது. அதனால இங்கிலாந்தை பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங் ஆக்கிடுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, 1707 அதாவது ஆக்ட் ஆஃப் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்தும் ஸ்காட்லாண்டும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இங்கிலாந்தும் ஸ்காட்லாண்டும் சேர்ந்து தான் செய்றாங்க. பட் இங்கிலாந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்காட்லாண்டை ஈக்குவலா இருக்க விடல, இங்கிலாந்து தான் டாமினேட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்காட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமா பார்லிமெண்ட்டையே இங்கிலீஷ் மெம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, which is obviously இங்கிலாந்து பீப்புள். இப்பதான் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதாவது ஸ்காட்டிஷ் கல்ச்சரை மொத்தமாவே சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்காட்லாந்து ஆக்சுவலி அவங்க முன்னாடியே ஹாப்பியா இவங்க இங்கிலாந்து கூட ஜாயின் பண்ணல. இப்போ ஸ்காட்டிஷ்ல இருக்கக்கூடிய பணக்கார ஹைலாண்ட்ஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, அதிகமா சஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்காட்டிஷ் பீப்புள்ல பாத்தீங்கன்னா கேலிக் லாங்குவேஜ், அதாவது அவங்க ஊர்ல பேசக்கூடிய அந்த கேலிக் லாங்குவேஜை பேச விடல. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெடிஷன்ல, அதாவது ஸ்காட்டிஷ் ட்ரெடிஷன்ல ட்ரெஸ் பண்றதையும் செய்ய விடல. அங்க இருக்கக்கூடிய சில பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த நாட்டில் நீ இருக்கக்கூடாது, இந்த லேண்ட்ல நீங்க இருக்கக்கூடாது சொல்லிட்டு இங்கிலாந்து பீப்புள் ஸ்காட்லாந்து பீப்புளை அவங்களுடைய நாட்டில இருந்தே அவங்க அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஐடென்டிட்டி என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் கல்ச்சரை இம்போஸ் பண்ணி எல்லாரும் நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நேஷன்றது ஒரு சிங்கிள் நேஷனா இல்ல, 4 விதமா பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம்.